ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாமே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்பிஓ, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ற ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அதுவும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயர் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஜாயின் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாதிரி ஜாயின் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஓனாக ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து அந்த வெப்சைட்டில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் டவுட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தா ஸோ இதுவே வீடியோ எடுத்து மேக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்றத இது பண்ணிட்டேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்பிஓ ஐடி லாகின் பண்ணிங்க. ஸோ லாகின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயர் டாஸ்க்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோட லிங்க் கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா, வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ லிங்க் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோ, அதாவது வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லை க்ரோமில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோட் பண்ணால் அந்த வீடியோட லிங்க் எடுத்துங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட லிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒன்றும் சிம்பிள் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டர் டைட்டில். ஸோ வந்து நீங்கள் டைட்டில் வந்து மினிமம் ஒரு 10 வேர்ட்ஸில் டைட்டில் போட்டிருப்பீங்க. ஸோ ஓகேங்களா, அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காப்பி பண்ணி போடுங்க, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணிங்களோ அதை அப்படியே எடிட் பண்ணி போடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், சுற்றிகிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டில் வந்து நான் உள்ளே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணுறவங்க டைப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்களும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டைட்டில் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து 2-3 ஐடி வச்சுருங்கன்னா 2-3 வேரியண்ட்டில் வீடியோ போடுங்க. ஸோ 2-3 டைட்டில் வந்து மாற்றி போடணும். ஒரே வீடியோவை 2-3 ஐடிக்கு போடக்கூடாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கேட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேணால் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் பற்றி வீடியோ போடுவீங்களா இல்லையா, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அங்கே என்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ என்ன டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் போட்டிருக்கோம். பட் வந்து இது அப்படியே போட முடியுமா அப்படிங்கிறத இதை நான் போட்டு பார்த்தேன். பட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக டைப் பண்ணுற மாதிரி கேட்டுருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன ஓனாக டைப் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணவே நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஒன்றா டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று டைப் பண்ணிங்க. ஸோ ஓகேங்களா, டைப் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பண்ணிங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி டைப் பண்ணிடலாம், இல்லை வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் டைப் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்ன ஆட் பண்ணிடலாம் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் என்ன காப்பி பண்ணால் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ அவங்க வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு 72 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே, தேங்க்யூ, பை பை.